ஜனநாயகன் வழக்கில் பரபரப்பான தீர்ப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். ஜனநாயகன் இப்போதைக்கு ரிலீஸ் அல்ல, அது தேர்தலுக்குள்ள வருமானம் தெரியாத ஒரு சூழலில் இன்றைக்கு அந்த படம் என்பது மாட்டியிருக்கிறது. என்னென்ன காரணங்களை சொல்லி தனி நீதிபதியினுடைய உத்தரவை ரத்து செய்திருக்கிறது 2 நீதிபதிகள் அமர்வு. அடுத்ததாக என்ன வாய்ப்பு இருக்கிறது? மீண்டும் சிபிஎஃப்சி கிட்டே போறதா? உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போக முடியுமா? மீண்டும் தொடங்கிய இடத்திற்கே போய் இந்த பிரச்சனையை நிப்பாட்டி இருக்கிறது. லீகலி பாத்தீங்கன்னா ஒரு முட்டு சந்தில நின்று இருக்கிறது படக்குழு அப்படின்னு தான் சொல்லணும். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு ஜனநாயகன் படத்தினுடைய எதிர்காலம் என்னவாக போகிறது என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வலோன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. எல்லோரும் ஆவலோடு பார்த்திருந்த அந்த பிரேக்கிங் நியூஸ், ஒரு பக்கம் விஜயனுடைய ரசிகர்கள், இன்னொரு பக்கம் தாவேகா தொண்டர்கள், இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா விநியோகஸ்தர்கள், திரை ஆர்வலர்கள் அப்படின்னு பலரும் எதிர்பார்த்த ஜனநாயகன் ரிலீஸ் தொடர்பான வழக்கில் இப்போது தீர்ப்பு இன்றைக்கு காலை 10:30 மணிக்கு வந்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் சிஜேஐ ஜஸ்டிஸ் எம் ஸ்ரீவஸ்தவா மற்றும் ஜஸ்டிஸ் அருள்முருகன் ஆகிய 2 நீதிபதிகள் அந்த உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள். லைவ்லால பார்க்குறோம். பிரேக்கிங் மெட்ராஸ் ஹைகோர்ட் செட் அசைட் சிங்கிள் பெஞ்ச் டைரக்ஷன் டு சர்டிஃபை ஜனநாயகன் மூவி டைரக்ட்ஸ் ஃப்ரெஷ் ஹியரிங் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அதாவது தனி நீதிபதி ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு ஜஸ்டிஸ் பி.டி. ஆஷா அவர்கள் கொடுத்த உத்தரவை நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னா அதை நாங்கள் ரத்து பண்ணுறோம். மீண்டும் தனி நீதிபதி இந்த வழக்கை புதிதாக விசாரிக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள். அது என்ன, ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, அதை தள்ளி பண்ணிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து விசாரிக்கணுமா? வித்தியாசமா இருக்கே அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். என்னென்ன காரணங்களை சொல்லியிருக்கார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல கேவிஎன் ப்ரொடெக்ஷன்ஸ் அவங்க தான் நீதிமன்றத்துக்கு வராங்க. இந்த வழக்கு சென்சார் போர்டு பார்க்குறாங்க. 5 பேர் கொண்ட குழு முதல்ல பார்க்குறாங்க. பார்த்துட்டு யூபாரியை குடுக்குறோன்னிடுறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு சர்டிஃபிகேட் வரல. எங்களுக்கு என்னன்னு தெரியல, சர்டிஃபிகேட்டை கொடுக்கல, அந்த வெப்சைட்டில் டிஸ்பிளேவும் பண்ணலன்னு அந்த தொடர்பான விளக்கங்கள் கோரி தான் படம் ரிலீஸ்க்கு டைம் ஆகுதுன்னு நீதிமன்றத்துக்கு வந்தது கேவிஎன் ப்ரொடக்ஷன். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது தனி நீதிபதி ஜஸ்டிஸ் பி.டி. ஆஷா அவர்களிடம் வருகிறது. அவங்க விசாரிச்சுட்டு 2 தரப்பிலும் கேட்டுட்டு சிபிஎஃப்சி சென்சார் தரப்பில் அஃபிடவிட் போடுவதற்கு நேரம் கொடுக்காமலேயே தீர்ப்பை கொடுக்கிறார்கள். யூபாரியை நீங்க கொடுக்கணும் என்று. இதை காரணமாக காட்டி ஜஸ்டிஸ் எம் ஸ்ரீவஸ்தவா தலைமை நீதிபதி கேட்கிறார், நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்ண வேண்டாமா? இயற்கை நீதி என்பது 2 தரப்புக்கும் போதுமான வாதிட கால அவகாசம் கொடுக்கணும். அவங்க கருத்துக்களை சப்மிட் பண்ணணும். சென்சார் போர்டு உங்ககிட்ட எங்களுக்கு டைம் கொடுங்க. அவங்க ஏறத்தாழ 1 மாதம் டைம் கேட்டாங்க. 1 மாதம் இவங்க 9ஆம் தேதியோ 8ஆம் தேதியோ கொடுத்துருந்தாங்கன்னா பிப்ரவரி 8 வரைக்கும் போயிருந்திருக்கும். ஆனால் அந்த நேரத்தை கொடுக்காம அட்லீஸ்ட் நீங்கள் குறைச்சி 10 நாளைக்குள்ளே போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். இது எதுவும் இல்லாமல் அவங்க தரப்பில் வாதாடினதோட சரி நேரடியாக தீர்ப்பு வருது அப்படின்னா கருத்துக்களை சொல்லுவதற்கு நேரம் கொடுக்கவில்லை. எனவே சென்சார் போர்டினுடைய உரிமை மீறப்பட்டிருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த உத்தரவை ரத்து செய்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்? மறுபடியும் தனி நீதிபதி எதர் ஜஸ்டிஸ் பி.டி. ஆஷா அவர்களே விசாரிக்கலாம், அல்லது அவங்க இந்த வழக்கிலிருந்து விலகிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு தீர்ப்பை கொடுத்துட்ட பிறகு அதை திரும்ப அவங்க கிட்டே அனுப்புனா சில நேரங்களில் நீதிபதிகள் ரெக்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி ஜஸ்டிஸ் பி.டி. ஆஷா ஒருவேளை ரெக்யூஸ் பண்றாங்கன்னா மறுபடியும் ஒரு ஜட்ஜ் ஃப்ரெஷ்ஷாக விசாரிக்கணும், அல்லது ஜஸ்டிஸ் பி.டி. ஆஷா அவர்களே ஃப்ரெஷ்ஷாக விசாரிக்கணும் என 2 நீதிபதிகள் அமர்வு இப்போது உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த வழக்கு முதல்ல என்ன பண்றாங்க, அப்பீலாக ரிட் பெட்டிஷன் அப்பீலாக தான் வருது. அப்படி அப்பீலாக அது வந்தபோது யார் அப்பீலுக்கு வரா அப்படின்னா சென்சார் போர்டில் இருந்து ஆக்சுவலாக சிஎம்பி பெட்டிஷனாக போடுறாங்க. சிஎம்பி பெட்டிஷனாக அதை கொண்டு வந்து அப்பீலுக்கு வராங்க. ரிட்டுக்கான அப்பீல் சிஎம்பியாக ஃபைல் ஆகுது. அப்போ அப்படி வரும்போது அவங்க சொன்னது தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து இந்த பெட்டிஷன் செல்லுமா செல்லாதான ஒரு வாத பிரதிவாதம் நடந்து இந்த பெட்டிஷனை நாங்கள் அலோவ் பண்ணுறோம் என்பதாகத்தான் இன்றைக்கு உத்தரவு வந்திருக்கிறது. இப்போ இதே நேரத்தில் நீதிமன்றம் என்னென்ன அடுத்தடுத்த கருத்துக்களை சொல்கிறாங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட்ஸு ஜனநாயகன் படத்தில் மிக மோசமான விஷயங்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்தை வச்சு தான் சேர்மன் நிறுத்துறாரு அப்படின்னா, அந்த கடிதம் கம்ப்ளைண்ட்டை நாங்கள் படிக்கிறோம். அந்த கடிதத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் மிகவும் அதிபயங்கரமாக அல்லது ரொம்ப சீரியஸான இஷ்யூவாக நாங்கள் பார்க்கிறோம் என்று நீதிபதிகள் குறிப்பிடுகிறார்கள். சேர்பர்சனுக்கு அப்படியான விஷயம் வந்ததை குறிப்பிட்டு தான் கடிதம் எழுதுறாங்கன்னும் போது கோர்ட் அதை கன்சிடர் பண்ணியிருக்கணும். தனி நீதிபதி அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் அல்லது பரிசீலித்திருக்கலாம் என்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார்கள். அதே போல கேஸினுடைய மெரிட்ஸ்குள்ள போகல. இதை விட முக்கியம், சேர்பர்சனுடைய ஆர்டரை எதிர்த்து அவங்க படக்குழு, ஜனநாயகன் படக்குழு எங்களுக்கு மறுபடியும் படத்தை பார்க்கணும்னு ஒரு எக்ஸாமினிங் கமிட்டியிலிருந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறாங்க இல்லையா, அந்த ஆர்சி உத்தரவை அவங்க தடை செய்ய சொல்லி கேட்கல. ஆனால் அவங்க கேட்காத ஒரு உத்தரவை நீதிபதி கொடுத்திருக்கிறார். இதுவுமே பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பார்வை இல்லை என நாங்கள் கருதி மாற்று
பார்வையை நாங்கள் டெசிஷனாக எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க. அப்போ நீங்கள் ஒருத்தர் இது ஏறத்தாழ இவங்க தான் விஜய் தரப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, கரூரில் நாங்கள் சிபிஐ கேட்கலாம், ஆனால் சிபிஐ வந்ததை கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி ஜனநாயகனில் அவங்க அந்த சேர்மன் அடுத்த கமிட்டிக்கு பரிந்துரை செய்ததை ரத்து செய்ய வேண்டும்னு கேட்கல, ஆனால் அதை ரத்து செஞ்சு யூஏ கொடுக்கணும்னு நீதிபதி சொன்னதை அவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க. 2 நீதிபதிகள் அமர்வு. இப்போ அந்த கடிதத்தை நம்ம பார்க்கலாம். அது என்ன கடிதம்? அவ்வளவு பதற்றத்திற்குரிய ஒரு கடிதம் அப்படின்னா அந்த கடிதத்தை சீரியஸ்னஸ் அப்படின்னு ஏன் குறிப்பிட்றாங்க? ஜனநாயகன் படத்தில் அப்படி என்ன இருந்ததாக கம்ப்ளைண்ட் போச்சு நிறுத்தி வைக்கிறதுக்கு அப்படின்னா இப்போ இந்த கடிதத்தை பார்க்குறோம். இந்த கடிதத்தினுடைய காப்பி என்பது வெளியே வந்திருக்கு. டியர் சார், இது ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா பெயர் குறிப்பிடப்படாது, ஏன்னா பெயர் வெளியில் வரக்கூடாது. யார் 5 பேர் பார்த்தாங்கிறது அவங்களுடைய ஐடென்டிட்டியை மறைச்சு தான் சொல்லுவாங்க. எப்பயுமே காலையில் படம் பார்க்க போகும்போது தான் இந்த 5 பேருங்கிறத படக்குழுவுக்கே தெரியும். இல்லைனா முன்கூட்டியே பார்த்து இதை கொடுங்கன்னு பேரம் பேசவோ இல்லை அவங்ககிட்ட கேட்கவோ வாய்ப்பு இருக்குன்னு அது ரகசியமாக தான் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு டியர் சார், தமிழ் ஃபிலிம் ஜனநாயகன் படம் இந்தியா முழுக்க ரிலீஸ் ஆகக்கூடியது எக்ஸாமினேஷன் கமிட்டியிலேருந்து மூவ் ஆன் ஆயிருக்கு. ஆனால் வித்தவுட் ஃபாலோயிங் த ப்ரொசீஜர், சரியான போதுமான அளவுக்கான விதிமுறைகளை அது ஃபாலோ பண்ணப்படலை. ஜனநாயகனுக்கு ஆரம்பத்தில் ஈஸி கொடுத்தது. அந்த ஃபிலிமில் சில விஷுவல்ஸ் இருக்கிறது, சில டைலாக் இருக்கிறது, சில காட்சிகளும் சில வசனங்களும் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபாரின் பவர்ஸ், வெளிநாட்டைச் சேர்ந்த சில சக்திகள் இந்தியாவிற்குள் ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்ஸ், மதவாத பிரச்சனைகளை, சண்டை சச்சரவுகளை, கான்ஃப்ளிக்ட் அட் அ லார்ஜ் ஸ்கேல், பெரிய அளவில் நாடே பற்றி எரிகிற அளவுக்கு, கொந்தளிக்கிற அளவுக்கு பெரிய அளவில் வெளிநாட்டு அந்நிய சக்திகள் மத கலவரத்தை இந்தியாவில் தூண்டுவதின் போல ஒரு காட்சி அமைப்பு இந்த ஸ்டோரி லைனில் வருது. அதை வச்சு பார்க்கும்போது இந்தியா போன்ற இந்த பெரிய நாட்டுக்குள்ள இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக அந்த எல்லாம் ஒருங்கிணைஞ்சிருக்காங்க இல்லையா, ஒன்று மண்ணா இருக்காங்க இல்லையா, அங்கே பதற்றம் வந்துடக்கூடாது என்பதற்காக இந்த கடிதத்தை நான் எழுதுகிறேன். இப்படியான காட்சி அமைப்பு வைத்து படம் வந்தால் இங்கே இருக்கக்கூடிய மத நல்லிணக்கம் கெட்டுவிடும் அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க. அதே போல் ஆர்மி ரிலேட்டட் ரெஃபரன்ஸும் இருக்குது. ஆனால் எந்த விதமான டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் இதில் ஆர்மி சார்ந்த மற்ற விஷயங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க, ஆர்மி நேவி மற்ற விஷயங்கள் இருக்குன்னா அந்த குழுவில் ஆர்மியை சேர்ந்த யாரும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பல துறையில் இருந்தவங்களையும் உள்ளே போடுவாங்க. ஜோதிமணி அவர்கள்லாம் கடந்த காலத்தில் சென்சார் குழுவில் உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க, திரு எஸ்வி சேகர் போன்றவர்கள் இருந்திருக்கிறாங்க, இப்படியான ஆட்கள்லாம் இருந்திருக்காங்கன்னா அவங்க ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்கள். இப்போ இதில் ஆர்மியை பற்றி வருதுன்னா அந்த ஈசின்றது பலரும் எலெக்ஷன் கமிஷன் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இது எலெக்ஷன் கமிஷனில் எக்ஸாமினிங் கமிட்டி, படத்தை பார்த்து இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய அந்த முதல்நிலை குழு, அது பரிசோதனை குழு தான் எக்ஸாமினிங் கமிட்டி. அது ஈசிங்கிறது எலெக்ஷன் கமிஷன் இல்லை. அவங்க இதை பார்த்துட்டு இந்த ஆர்மியை இப்படி பயன்படுத்துறது சரி தப்புன்னு சொல்லணும். அப்படி இல்லை, இதெல்லாம் ப்ரொசீஜரல் லேப்ஸாக நான் பார்க்குறேன். இது சினிமாட்டோகிராஃப் ஆக்டுக்கும் ரூல்ஸ்க்கும் எதிரானதாக இருக்கக்கூடியது, அந்த சட்டத்தை மீறியதாக, விதிமுறைகளை மீறியதாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. நானும் அதில் ஒரு ஏபிஎம் மெம்பராக இருக்கேன், அந்த படத்தை சேர்ந்து பார்த்துருக்கிறேன். ஆனால் நான் அப்ஜெக்ட் பண்ணதை குழுவில் இருந்த மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க. இது யார், ஆனா பெண்ணா, எந்த ஊர், எதுவும் நமக்கு தெரியாது. பட் அவங்க அனுப்பியிருக்கக்கூடிய கடிதம். அப்போ இதை நாங்கள் அதனால் நான் உங்ககிட்ட முறையிடக்கூடியது சிபிஎஃப்சி சேர்மன் கிட்ட, உங்ககிட்ட நான் ஹம்பிளி ரெக்வஸ்ட் பண்ணுறது, உடனடியாக நீங்கள் இதில் தலையிட்டு, இந்த ப்ரொசீஜரில் தலையிட்டு திரும்பவும் இந்த படத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்தி அடுத்த லெவலுக்கு ஆர்சிக்கு ரீஎக்ஸாமினேஷனுக்கு ரீஎக்ஸாமினேஷன் வேற ஒரு 5 பேர் கொண்ட குழுவை போடணும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு யாராவது டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டை ஒரு தடவை உள்ள சேர்க்கணும் அந்த குழுவில். அப்படியான விஷயங்களை பார்க்கணும். அல்லது ரிவைசிங் கமிட்டி, அது என்ன ப்ரொசீஜரோ நீங்கள் பார்த்து செய்யுங்க. இது ஜனவரி 9 ரிலீஸாக இருந்தாலும் அதுக்குள்ளே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் என்கிற அந்த கடிதம் இப்போது வெளியாகி இருக்கிறது. இந்த கடிதத்தை இன்றைக்கு வெளியிட்டு இந்த கடிதத்தை வாசித்து தான் இதனோட இந்த கடிதம் இப்படி இருக்குது, கம்ப்ளைண்ட் இப்படி இருக்கு, ரொம்ப சீரியஸான விஷயம் இருக்கும்போது இதை கருத்தில் கொண்டு சேர்மன் சொன்னது அப்படிங்கிறது அவருடைய முடிவை அவர் சரின்னு டிஃபெண்ட் பண்றாருன்னா அந்த வாய்ப்பை தனி நீதிபதி கொடுத்திருக்க வேண்டும் என்கிற பாயிண்ட்டுகளை பேசி இன்றைக்கு இதை நகர்த்தி இருக்கிறார்கள். இப்போ இந்த கடிதம் வெளியானது தான் நமக்கு சிபிஎஃப்சிக்கு இன்னும் பலமாக மாறி இருக்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ உடனடியாக இதில் நமக்கு தெரிய வரக்கூடியது என்ன அப்படின்னா, சிபிஎஃப்சி யூஏ சர்டிஃபிகேட்டு இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, இதெல்லாம் அவங்க சட்டத்தை வச்சு இன்றைக்கு நீதிமன்றத்தில் வென்று இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இப்போ ஓவரால் இன்னைக்கு வந்ததினுடைய ஜிஸ்ட்டை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த பக்கம் மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் அவர்கள் பல வாதங்கள் எடுத்து வச்சார். முதல்ல 5 பேரும் சேர்ந்து எனக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்ட பிறகு அதில் கை வைக்கிறது முறையில்லை. அப்படி கை வைக்கிறாங்க அப்படின்னா 5ல் ஒருத்தர் தானே மறுப்பு தெரிவித்தார், மீதி 4 பேர் ஓகே சொன்னால் நீங்கள் அலோ பண்ணலாமில்ல என்கிற ஒரு வாதத்தை திரு மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் கேவின் ப்ரொடக்ஷன் சார்பாக ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வச்சார். அந்த வாதம் அடிப்படையில் பார்த்தா சரியானது தான். ஆனால்
சிபிஎஃப்சி சேர்மேனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் அண்ட் ரூல்ஸில் இருப்பதை வைத்து பார்க்கும்போது அவங்க கிளைம் பண்ணக்கூடியது, உங்களுக்கு ஏஆர்எல் சுந்தரேசன் அவர்களோ அவர் கிளைம் பண்ணது, இதுக்கு முன்பாக அதோடைய துஷார் மேத்தா அவர்களோ கிளைம் பண்ணது, அவருக்கு சேர்மனுக்கு நினைச்சா ஏறதாழ வானலாவே அதிகாரம் இருக்கிறது. ஒரு படத்தை 5 பேருமே ஓகே சொன்ன பிறகும் கூட அவருக்கு அதில் ஒரு சந்தேகம் வருது, ஒரு திருப்தி இல்லை வேற விதமான எண்ணங்கள் வருது அப்படின்னா அவர் மீண்டும் ஒரு குழுவை அமைத்து அவர்களுக்கு ரிவைசிங் கமிட்டிக்கு உத்தரவிட சேர்மனுக்கு அதிகாரம் இருக்கிறது. இது அவருடைய அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உட்பட்டு தான் செய்தார்னு இந்த பக்கம் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இப்போ இந்த படத்தினுடைய மெரிட்ஸ்குள்ள, அதாவது ஜனநாயகன் குழு மேலே ரைட்டா, சென்சார் போர்டு மேலே ரைட்டா, யார் பண்ணதில் தப்பு, இது எதற்குள்ளுமே 2 நீதிபதிகள் சிஜே மோகன் ஸ்ரீவஸ்தவா அவர்களானாலும் சரி, அந்த பக்கம் ஜஸ்டிஸ் அருள்முருகன் ஆனாலும் சரி, இவங்க அதற்குள்ளேயே போல அவங்க அடிப்படையில் ஒரே செய்தியை சொல்கிறார்கள். இப்போது ஒரு வழக்கில் 2வது தரப்பு அவங்க கருத்தை கேட்காம அவங்க கருத்தை அஃபிடவிட்டா தாக்கல் செய்வதற்கு உத்தரவிடாமல் உரிய நேரம் கொடுக்காமல் ஒரு தீர்ப்பை கொடுப்பது என்பது பின்னாடி பல வழக்குகளுக்கு அதுவே ஒரு உதாரணமாக போயிடும். அந்த தரப்பு கிட்ட கருத்தே கேட்காதீங்க, எனக்கு நீங்கள் நான் கேட்குறத செஞ்சு கொடுங்கன்னு நாளைக்கு பிரேயர்ஸ் பெட்டிஷன்ஸ் வர தொடங்குகிறது என்று சொன்னால் நீதித்துறையிலேயே அது மிகப்பெரிய சிக்கலாக போக வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த கிராஸ் அதை பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிராக பிரின்சிபல் ஃபாலோ பண்ணப்படலை என்கிற அடிப்படையில் இப்போது நாங்கள் திருப்பி இருக்கிறோம் என 2 நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் வெர்சஸ் அண்ட் அனதர் வெர்சஸ் கேவிஎன் ப்ரொடக்ஷன் எல்எல்பிங்கிற இந்த வழக்கினுடைய சாராம்சமாக இப்போ இதுதான் வந்திருக்கு. இந்த வழக்கில் இந்த கடிதம் என்பது மிக முக்கியமானதாக பார்க்குறோம். இப்போ ஓகே சார், இதெல்லாம் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் என்ன ஆகும், ஜனநாயகனுடைய எதிர்காலம் என்ன? இப்போ 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இந்த லீகல் ப்ராசஸில் இருந்து 2 பேருமே நாங்கள் வாபஸ் வாங்குகிறோன்னு வாங்கிட்டு சென்சார் போர்டே இதை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஒரு ரிவைசிங் கமிட்டி நீங்கள் அனுப்புறீங்கன்னா 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் கமிட்டி அமைக்க 4 டேட்ஸ் இருக்குது. அதற்கு பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு ஒன்று கோர்ட்டுக்கு விட்டு வெளியில் வந்து அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு ஜனநாயகன் படக்குழு போகலாம். அதற்கு சென்சார் போர்டு ஒத்துக்குச்சு அப்படின்னா கோர்ட்டுக்குள்ளே இல்லாமல் நம்ம வெளியில் டீல் பண்ணிக்கலான்னு வந்துடலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீதிமன்றத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா இந்த வழக்கு இதற்கு பிறகு தனி நீதிபதினா இன்றைக்கே போய் எப்படியும் மென்ஷனிங் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. யார்? படக்குழு. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் கோர்ட்டுக்குள்ளே அவங்க போகிறாங்கன்னு வந்துருச்சுன்னா தனி நீதிபதியிடம் போய் தான் மென்ஷன் பண்ணணும். இவரே மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசன் அவர்களோ இல்லை மற்ற கவுன்சில் அவங்க யாரை ஏற்பாடு பண்ணுறாங்களோ அவங்க போய் அதே தனி நீதிபதியிடம் கேட்கணுமா அல்லது அவங்க ரெக்யூஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது. இப்போ தனி நீதிபதிகிட்ட போவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மதியம் ஜஸ்டிஸ் பிடி ஆஷா அவர்களிடம் அவங்ககிட்ட போய் மென்ஷனிங் பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே கொடுத்தது 2 நீதிபதிகள் அமர்வு செட் அசைட் பண்ணிட்டாங்க, அந்த தீர்ப்பை தள்ளி வச்சுட்டாங்க. அதன் காரணமாக நான் இதில் கொண்டு விசாரிக்க விரும்பலை, நான் ரெக்யூஸ் பண்ணிக்கிறேன் என்று ஜஸ்டிஸ் பிடி ஆஷா அவர்கள் சொன்னால் உடனடியாக அடுத்த நீதிபதி யாருன்னு முடிவு பண்ணுற சிக்கல் வரும். அப்படி வந்ததுன்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னா நீங்கள் நேரடியாக அவங்க ரெக்யூஸ் பண்ணுறாங்கங்கிறத அவங்க மேபி ஆர்டராக கூட சமயத்தில் போட்டு பாஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டு மீண்டும் தலைமை நீதிபதியிடம் போகணும். தலைமை நீதிபதி இங்கே ஜஸ்டிஸ் எம்எம் ஸ்ரீவஸ்தவா. இன்னைக்கு இந்த உத்தரவை யார் கொடுத்தாரோ அந்த பெஞ்சினுடைய தலைமை நீதிபதியும் அவர் தான், சீனியர் ஜட்ஜ் ஆஃப் தி டிவிஷன் பெஞ்சும் அவர் தான். அவர் என்ன பண்ணணும்னா அதை வாங்கி வச்சுக்கிட்டு வேற ஒரு நீதிபதியை நான் பார்த்து போடுறேன்னு சொல்லுவார். என்னைக்கு வேண்டுமானாலும் இன்னொரு நீதிபதியை அலாட் பண்ணலாம். அது தனி சீஃப் ஜஸ்டிஸினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரெராகேட்டிவ். எந்த நீதிபதி யார் விசாரிக்கணும் அப்படிங்கிறத அவர் அலாட் பண்ணிட்டார்னா அதற்கு பிறகு இந்த கேஸ் ரெஜிஸ்ட்ரிக்கு போகும். ரெஜிஸ்ட்ரி என்னைக்கு அந்த கேஸை பட்டியலிடுறாங்க இந்த ப்ராசஸ் தனியாக நடக்கும். நடந்து முடிந்த பிறகு தனி நீதிபதி வருவார். தனி நீதிபதியின் முன்னாடி வழக்கு பட்டியலிடப்படும். அதற்கு பிறகு நீங்கள் அவங்க முன்னாடி வாதாடணும். திரும்ப சிபிஎஃப்சி சென்சார் போர்டில் இருந்து வரும். இதை முடிச்சு தனி நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுப்பார். இப்போ கொடுத்த மாதிரியே யாருக்கு ஆதரவாக கொடுத்தாலும் இன்னொரு தரப்பு மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கு போகும். எங்கன்னா டிவிஷன் பெஞ்ச். இதே போல 2 நீதிபதிகள் அவங்க மறுபடியும் தனி நீதிபதி கொடுத்தது சரியா தப்பா 2 தரப்பிலும் என்ன கேட்டாங்கன்னு கேட்டுட்டு அடுத்து அவங்க ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அந்த வழக்கு விசாரணை நடத்தி தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்தி வைத்து, இப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, ஏறத்தாழ 9ஆம் தேதி அல்லது 10 அந்த தேதியில் ஜஸ்டிஸ் பிடி ஆஷா அவர்களுடைய தீர்ப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் 15 நாள் ஆயிருக்கு. இப்போ சிங்கிள் ஜட்ஜுக்கு ஒரு வாரம் மினிமம் எடுத்துங்களேன். நாளைக்கு லிஸ்ட் பண்ணி எடுத்துட்டு ஒரு வாரத்தில் தீர்ப்பு கொடுக்குறாங்க எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அப்பீலுக்கு போனால் டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி வரணும். அதுக்கு இதே மாதிரி ஒரு 2 வாரம் ஆகுது. 15 இங்கேயே உங்களுக்கு 3 வாரம் ஆயிடுச்சு. பிப்ரவரி மாதம் ஏறத்தாழ முடிகிற நிலைமைக்கு போயிடும். இதை முடிச்சுட்டு
டிவிஷன் பெஞ்சுக்கு யாருக்கு வந்தாலும் திரும்ப உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போவாங்க. உச்சநீதிமன்றத்தில் சிங்கிள் ஜட்ஜு கிடையாது, பெரும்பாலும் அது ஒரு டிவிஷன் பெஞ்ச் 2 அல்லது 3 நீதிபதிகள் அமர்வுக்கு போகத்தான் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அப்படி போய் நிற்குதுன்னா அது எவ்வளோ நாள் ஆகும்னு நமக்கு தெரியாது. ஏறத்தாழ அதுக்குள்ளே எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இதெல்லாம் எலெக்ஷனுக்குள்ளே முடிஞ்சாதான். எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் ஒருவேளை வருகிறது என்று சொன்னால் இதில் அவர் டிவிக்கேனே பேர் வச்சிருக்கிறார், தளபதி வெற்றிகொண்டான், அது கட்சியினுடைய பெயர். எனவே தேர்தல் நேரத்தில் வெளியிடக்கூடாது என்று அதை எதிர்த்து யாராவது வழக்கு தொடுத்தால் தேர்தல் ஆணையமே அதை முடக்க முடியும். வழக்கு தொடுத்தாலும் சாதகமாக கிடைக்கும். ஏன்னா பிரதமர் மோடி குறித்த ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகுது 2019 தேர்தலில். அதில் 2 எபிசோடு 3 எபிசோடு ரிலீஸ் ஆயிடுச்சு. எலெக்ஷன் வந்துருச்சு, தேர்தல் ஆணையம் அதை நிறுத்தியது. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் மீதி பார்ட் எபிசோடை அந்த வெப் சீரிஸை ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. இது டிவிக்கேனே பேர் வைக்கிறாங்க. கட்சியினுடைய பிரச்சார படம் என்று சொன்னால் அது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வராமல் போவதற்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது. இதில் ப்ராஃபிட்டபிளான விஷயம் நம்ம யோசிச்சோம்னா, ப்ராஃபிட்டபிள்ங்கிறத தாண்டி விஷயம் முடியணும்னா ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட், அதாவது சிபிஎஃப்சிக்கிட்டே போய் நீங்கள் வந்து ஒரு கார்டியெல்லாம் மூவ் பண்ணாவாச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லை என்றால் சட்ட வாய்ப்புகள் இந்த 3 படிநிலைகளில் தான் போகணும். சிங்கிள் ஜட்ஜை ரெக்யூஸ் பண்ணால் திரும்ப நீங்கள் சிஜேஐக்கு போயிட்டு மறுபடியும் வேறொரு சிங்கிள் ஜட்ஜு, அதுக்கப்புறம் டிவிஷன் பெஞ்சு, பிறகு உச்சநீதிமன்றத்திலும் சாதகமான தீர்ப்பு வரல அதில் நீங்கள் ரிவ்யூ போடலாங்கிற மாதிரியான இடத்துக்கு தான் அந்த படிநிலைகள். ஸோ இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்கிற ஒரு முக்கியமான கேள்வியும் இருக்கிறது. ஆனால் இப்படியான முயற்சிகள் என்பது ஏற்கத்தக்கது அல்ல. சென்சார் போர்டினுடைய நடவடிக்கை என்பது இந்த மாதிரியான விஷயங்களை நகழ்த்துவது என்பது ஏற்கத்தக்கது அல்லங்கிறது தான் நம்ம பதிவு பண்ணுறோம். சென்சார் போர்டில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு மிகுந்த கோபம் இருக்கிறது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சக்திகள் இந்தியாவுக்குள் மத பிளவுவாதத்தை தூண்டுவது போன்ற, ஆனால் அந்த குற்றச்சாட்டை வைத்து தான் இங்கு அரசியலையே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம இதனோட பொருத்தி சேர்த்து பார்க்காம தனியாக பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. காஷ்மீர் கேரளா ஸ்டோரியும் காஷ்மீர் ஃபைல்ஸும் என்ன மாதிரியான படம், அது மதத்வேஷம் சார்ந்தது இல்லையா, அதை எப்படி அவங்க அலோவ் பண்ணாங்கிறதுலாம் தனி கேள்வி. சென்சார் போர்டு ஜனநாயக விவகாரத்தில் நடந்து கொண்டிருப்பது என்பது ஜனநாயகபூர்வமான ஒரு விஷயம் அல்ல. ஆனால் சட்டத்துக்குட்பட்டு நாங்கள் எங்கள் அதிகாரத்தை செயல்படுத்தி இருக்கிறோம் என்பதை நீதிமன்றம் இன்றைக்கு ஏற்றிருக்கிறது. பார்ப்போம் இது எப்படி போகுதுன்னு.